2026 மார்ச் மாதம் மக்களவையில் அறிமுகப்படுத்த FCRA திருத்த மசோதா 2026 திரும்ப பெற வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வெளிநாட்டு பங்களிப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறுமாறு மத்திய அரசுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? குறிப்பாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய அந்த FCRA சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக இன்று நாடாளுமன்ற உறுப்பினரான வில்சன், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மத பிரிவுகளை சார்ந்த முக்கிய மத தலைவர்கள் உள்ளடக்கிய சிறுபான்மையினருக்கான கூட்டு நடவடிக்கை குழு பிரதிநிதிகளை அழைத்து உள்துறை அமைச்சரை சந்தித்ததாகவும், மார்ச் 2026 அன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட FCRA திருத்த மசோதா திரும்ப பெறுமாறும், அதே போல இந்த சட்டப்பிரிவின் கீழ் 15 ரத்து செய்யுமாறும் அல்லது வெளிநாட்டு பங்களிப்பு முறைப்படுத்துதல் சட்டம் 2010 செயல்பாடுகள் குறித்து விரிவாக மறு ஆய்வு இம்மசோதாவையும் நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்புமாறும் வலியுறுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவின் அம்சங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தொலைநோக்கு விளைவுகளை கருத்தில் கொண்டு ஆரம்பத்தில் இருந்தே இந்த விளைவுகளை எதிர்த்து திமுக இந்த கோரிக்கையை ஆதரித்து இருப்பதாகவும், சிறுபான்மையினரின் உரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த குழுவின் கோரிக்கையை பரிசீலிக்குமாறும் நாடாளுமன்றத்தின் தற்போதைய மழைக்கால கூட்டத்தொடரில் இதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆரம்பத்திலிருந்தே இந்த தொலைநோக்கு விளைவுகளை கருத்தில் கொண்டுதான் இதனை எதிர்த்து வந்ததாகவும், இந்த கோரிக்கையை ஆதரிப்பதற்காக தொடர்ச்சியான தகவலை தெரிவித்ததாகவும் தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பாக மத்திய அரசு மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.